ஹே கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் ஸ்ருதி. இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா கோவாவில் தான் இருக்கோம். அதாவது இன்றைக்கி தான் நம்மளோட கோவா எக்ஸ்ப்ளோரர் டே 1. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்னா அகோடா ஃபோர்ட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம். ஸோ இந்த இடம் எல்லாமே பார்த்தீங்கன்னா போட்டிங்ஸ், அதாவது சீக்குள்ளே போட்டிங் கூப்பிட்டு போகிற பிளேஸ் தான் இது எல்லாமே. நம்ம ஒரு வழியாக அகோடா ஃபோர்ட் வந்தாச்சு. இதுதான் அகோடா ஃபோர்ட்டோட என்ட்ரன்ஸ். இது வந்து அப்பர் அகோடா ஃபோர்ட்டுன்னு சொல்லுவாங்க. இங்கே அகோடா ஃபோர்ட்க்கு என்ட்ரி டிக்கெட் இருக்குது. அகோடா ஃபோர்ட்க்கு என்ட்ரி டிக்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு 25 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. என்ட்ரன்ஸ் வந்து கிட்டத்தட்ட 100 to 150 மீட்டர் உள்ளே நம்ம நடந்து போகணும். அதாவது மெயின் கேட் ரீச் ஆகிறதுக்கு. ஃபஸ்ட் டேயில் நம்ம ஃபஸ்ட் பிளேஸ் நம்ம இந்த ஃபோர்ட்டுக்கு தான் வந்திருக்கோம். செம்ம வெயில் இங்கே கோவாவில். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 11:06 ஆகுது. ஸோ நம்ம எத்தனை மணிக்கு நம்ம ரூம்லேருந்து கிளம்புனோன்னு பார்த்தீங்கன்னா 10:30 10:15க்கு நம்ம அந்த மாதிரி கிளம்பியிருப்போம். இதுதான் ஃபோர்ட்டோட மெயின் என்ட்ரன்ஸ். நம்ம இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக அந்த ஸ்டேர் கேஸ் ஏறி போனோம்னா மேலே அந்த அப்பர் ஃபோர்ட்டோட ஃபுல் வியூ கிடைக்கும். இதெல்லாம் போட் ஹவுஸ் தானே? போட் ஹவுஸா? ஆமாம். இங்கே எங்கே ப்ரோ வீடு இருக்கு? ஸோ கீழே நான் போட்டில் வச்சு காமிச்சேன் இல்லையா? ஸோ அங்கேருந்து நம்ம போட் ரைட் போனால் இந்த சீல தான் நம்ம போட் ரைட் போவாங்க. இதுதான் அகோடா ஃபோர்ட்டோட லைட் ஹவுஸு. வாங்க நம்ம கீழே போய் பார்க்கலாம். ஆனால் தூரத்தில் அங்கே ஒரு க்ரூஸ் ஷிப் நிற்குது, பெரிய பெரிய ஷிப். ஆனால் அவங்களுக்கெல்லாம் தெரியுதான்னு எனக்கு தெரியல. ஸோ சூப்பராக இருக்குது இங்கே. ஆனால் வெயில் தான் ரொம்ப ஓவராக இருக்குது. சரி வாங்க நம்ம கண்டினியூ பண்ணலாம். லொகேஷன் எஸ்டாப்ளிஷ் ஷாட். இதுதான் ஃபுல் அண்ட் ஃபுல் வியூ. இப்போ நான் கரெக்டாக ஃபோர்ட்க்கு சென்டர் பாயிண்டில் இருக்கேன். அந்த சைடு வந்துட்டு மெரைன் டிரைவ் அந்த மாதிரி சீஸு. இதில் கத்துனா திரும்ப சவுண்டு வரும். ஆக்சுவலாக இதெல்லாம் நாங்கள் ஒரு கேமாக நினச்சிட்டு விளாண்டுருக்கோம். அப்படிக்கு தான் நிற்கிறோம். ஸோ இது வந்துட்டு நாங்கள் ஒரு கேமாக நினச்சி விளாண்டுருக்கோம். அவர் எங்கள் நாங்கள் கேமை வச்சு விளையாண்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்துட்டாங்க. ஸோ இவங்க ஸோ ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ. இதை பற்றி ஸோ நான் அங்கே போய் காமிக்கிறேன் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு. என்ன சார் சொன்னீங்க? கேசன் கிச்சா. ஹலோ ஹலோ, ஏதோ பேசுங்க சார். உனக்கு நல்ல கண்டென்ட் இல்ல, மரியாதைக்கு வீடியோ கொடுத்துரு. இல்ல வச்சுக்க வ்ளாக்ல ரிப்போர்ட் அடிச்சு தூக்கிடுவேன். இங்கெல்லாம் தண்ணி இருந்திருக்கணும்.
அந்த காலத்தில் தண்ணி இருந்திருக்கும் ஏன்னா ஃபோர்ட் சுற்றி. ஸோ காய்ஸ் நம்ம அகோடா ஃபோர்ட்லேருந்து கிளம்பிட்டோம். ஸோ ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 11:56 ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் எங்கே போகிறதுன்னு பார்த்துட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். வந்து 50 ரூபாயா மனசாச்சோட சொல்லு. இந்த மாதிரியா சார் 10 ரூபாய்க்கு கிடைக்கும் சார். 1.5 வருஷம் இன்னும் கிளாஸ் இருக்குடா. என்னடா மாங்காய் எல்லா மாப்பையும் ஒரே மாதிரி தான்டா காய்க்குது. அதுக்கு 50 ரூபா. நம்ம இப்போ பஸ்லேருந்து இறங்கிட்டோம். எங்கே இருந்தேன்னா அகோடா பீச்லேருந்து நம்ம கீழே ஹில்ஸ்லேருந்து இறங்கும் போதே ஒரு பீச் இருக்குதுன்னு சொன்னாங்க. நம்ம அங்கே நடந்து போயிட்டுருக்கோம். அங்கே போய் நான் vlog கண்டினியூ பண்ணேன். கிட்டத்தட்ட நாங்கள் 3 கிலோமீட்டர்ஸ்க்கு மேலே நடந்து வந்திருப்போம். ஆனால் இப்போ வரைக்கும் எங்கள் கண்ணுக்கு பீச்சே தெரியல. இப்படி நடக்க விட்றாங்களே. ஓகே இட்ஸ் ஓகே ஃபைன். ஸோ ஃபைனலி ஸ்ட்ரைட்டாக நாங்கள் நடந்து வந்ததுக்கப்புறம் இப்போ நாங்கள் பீச்சை பார்த்துட்டோம். இதுதான் என்ட்ரன்ஸ்ன்னு நினைக்கிறேன். நம்ம இப்போ வந்துருக்கிற ப்ளேஸ் பார்த்திங்கன்னா இதுதான் லோவர் அகோடா ஃபோர்ட். ஸோ நம்ம அப்ளை பண்ணுறது அப்பர் ஃபோர்ட் அண்ட் இது வந்து லோவர் ஃபோர்ட். வந்துட்டோம் ஃபைனலி. ஸோ காய்ஸ் நம்ம வந்துட்டோம் பீச்சுக்கு. இங்கே ஒரு வழி தெரியுது இல்லையா? ஸோ இது கீழே போனால் அங்கே பீச்சுக்கு போனால் அண்ட் அங்கே ஒரு ஜஸ்ட் ஒரு ஃபோட்டோ ஸ்பாட் இருக்குது. ஸோ நம்ம அங்கே போய் பார்த்துட்டு அண்ட் இதுதான் லோவர் அகோடா ஃபோர்ட். ஸோ அதனால் பார்த்துட்டு நம்ம வரலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வாவ் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. ஸோ நம்ம இந்த ஃபோர்ட்லேருந்து கிளம்பிட்டோம். வெயில் ஜாஸ்தியாக இருக்குப்பா, முடியல. வாங்க போகலாம். பார்த்து நம்ம சொன்ன வழியிலேருந்து நாங்கள் 3 பேர் இப்போ நடந்து போயிட்டுருக்கோம். ஸோ இஸ் ஃபைனலி பீச். ஆனால் இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் பார்த்து வரணுங்க, வழுக்குது, ரொம்ப வழுக்குது. எங்கே ப்ரோ இருக்குது என்னது கடை? ஸோ காய்ஸ் நாங்கள் பீச்லேருந்து கிளம்பி மறுபடியும் நம்ம ரூம்க்கே வந்துட்டோம். எதுக்குன்னா லன்ச் சாப்பிட. ஆமாம், நமக்கு சோறு தான் முக்கியம் இல்லை. அதனால் லன்ச் சாப்பிட போயிட்டோம். ஸோ காய்ஸ் இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா 5:32 ஆகுது. நம்ம இப்போ சன்செட் பார்க்கறதுக்கு பஹா பீச் போயிட்டுருக்கோம். நம்ம மதியானமே சாப்பிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தோம். ஒரு வழியாக நம்ம பாகா வந்து ரீச் ஆயாச்சு. ஸோ இப்போ நம்ம நடந்து போயிட்டுருக்கோம். டைம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா இப்போது 6:33 ஆகுது. நீ அப்படியே வருவா? என்னடா பண்றீங்க? அவ தெரியுமா? பீச்சுக்கு வந்திருக்கேன்டா.
வெல்கம் பேக். இப்போ நம்ம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா பாகா பீச்ல இருக்கோம். அப்படியே இருங்க நான் ஒரு வழியாக நம்ம ரூமுக்கு வந்து ரீச் ஆயிடுச்சு. எத்தனை மணிக்கு நம்ம ரூமுக்கு வந்து ரீச் ஆனோம்னு பார்த்தீங்கன்னா 10 o'clock நம்ம ரீச் ஆனோம். எத்தனை மணிக்கு நம்ம பாகா பீச்லேருந்து கிளம்பணும் பார்த்தீங்கன்னா 9:30க்கு. நம்ம ரூம்லேருந்து பாகா பீச்சுக்கு கிட்டத்தட்ட 4 to 5 kilometers தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பிரச்சனை இல்லை, நம்ம வந்து ரீச் ஆயாச்சு, நம்ம சாப்பிட்டு இப்போது தூங்க போகிறோம். இந்த vlog நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். எனக்கு இந்த டே ரொம்ப ஃபன் ஃபில்டு டேவாக போச்சு, மெமரபிள் டே. ஸோ உங்களுக்கும் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ பாய்.